ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஒன்று மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆமு முனிரத்னம், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பதில். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் சங்கரம்பாடி கிராமம் அருகே பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகள் மற்றும் நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ஆமு முனிரத்னம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஷோலிங்கர் தொகுதி உட்பட்ட காவிரிப்பாக்கம் தெற்கு ஒன்றியம் சக்கரம்பாடி பாலாற்றில் குறுக்கே தடுப்பணை செக் டேம் கட்டித்தந்தால் அங்கு 1600 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ளது. சுமார் 14,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். 300க்கும் மேற்பட்ட கிணற்று நீர் பாசனம் அதிகரிக்கும். எனவே இந்த நிதியாண்டிலே இந்த தடுப்பணை மாண்புமிகு முதல்வர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் ஒப்புதலோடு கட்டித்தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்ட அந்த தடுப்பணை பாலாற்றின் குறுக்கே 546 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் உயரமும் 14.46 மில்லியன் கன அடி கொண்ட ஒரு தடுப்பணை அமைக்க 2021-2022 ஆண்டே முடிவு செய்யப்பட்டு 60 கோடி மதிப்பீடும் தயார் செய்யப்பட்டது. ஆனால் நிதி நிலைமை இடம் தரவில்லை. ஆகையினால் இந்த முறை நிதி நிலைமை பரிசீலிக்கப்படும். இடம் தந்தால் உடனே எடுத்துக் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் முனிரத்னம். மேலும் ஷோலிங்கர் தொகுதி நெமிலி ஒன்றியத்தில் உள்ள மகேந்திரவாடி ஏரியில் இருந்து வரும் உபரி நீர் கொசசலை ஆற்று வழியாக கடலில் சென்று கலக்கிறது. இதை தடுத்து வெளிதாங்கபுரம் இடத்தில் ஒரு தடுப்பணை கட்டினால் சுமார் 450 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். ஆகவே இங்கும் ஒரு தடுப்பணை கட்டித்தர மாண்புமிகு பேரவைத் தலைவராக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே ஏராளமான தடுப்பணை உங்கள் ஊரில் இருக்கிறது. இந்த உத்தேச தடுப்பணைக்கு மேற்புறம் 11 கிலோமீட்டர் தூர தொலைவில் திருப்பாக்கடல் வடவூர் இடையே 47.87 லட்சம் கோடி மதிப்பீட்டில் தரைக்கு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. தாங்கள் குறிப்பிடுகிற இந்த தடுப்பணைக்கு மேல்புறம் 20 மீட்டர் தொலைவில் பாலாறு அணைக்கட்டு உள்ளது. இது அணைக்கட்டு உள்ள புனரமைக்க இந்த ஆண்டு 200 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த உத்தேச தடுப்பணைக்கு கீழ்ப்புறம் 38 கிலோமீட்டர் தொலைவில் பழைய சீவரமடைய தடுப்பணை இருக்கிறது. இருப்பினும் இத்தனை தடுப்பணைக்கு இடையே இந்த தடுப்பணையும் கேட்கிறீர்கள். நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மயிலாடுதுறை மாவட்டம் அளக்குடிக்கும் கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாலைக்கும் கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உட்புகா வண்ணம் நீண்ட நாட்களாக தடுப்பணை கட்டுகிற பணி பரிசீலனையில் இருந்து வருகிறது. எனவே அந்த பணி எப்போது நிறைவேற்றி கொடுக்கப்படும் எனும் தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் அளக்குடி கிராமத்திற்கும் கடலூர் மாவட்டம் திருக்கழிப்பாலைக்கும் இடையில் கொள்ளிடம் ஆற்றில் கடல் நீர் உட்புகா வண்ணம் தடுப்பணை கட்டுகிற பணி நீண்ட நாட்களாக பரிசீலனையில் இருந்து வருகிறது. அது எப்போது நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். நீண்ட நாட்களாக கட்டுகிறோம் என்று சொன்னால் அதை உறுதியாக கட்டுகிறோம் என்ற பொருள். அதை உள்ளபடியே விரைவில் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நன்றி. கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் கடலில் உட்புகுந்து சேத்தியாத்தோப்பு புவனகிரி பேரூராட்சி உட்பட கிட்டத்தட்ட 25 கிராமங்கள் புவனகிரி சிதம்பரம் வட்டங்களில் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறி குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் பயனற்ற நிலையில் உள்ளது.
எனவே ஆதிவராநல்லூர் கிராமத்தில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து தர அரசு முன்வருமா என்று மிக முக்கியமான இந்த பணியை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் நான் கேட்டிருக்கிறேன். அதிலேயும் பரிசீலனை உள்ளதாக தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டு இந்த தடுப்பணை கட்டப்படுமா என்பதை தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பொதுவாக கடலோர பகுதியிலெல்லாம் கடல் நீர் உட்பகுதியிலே புகுந்து குடிநீரை உப்பு நீராக மாற்றி இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்திலிருந்து எல்லா பகுதிகளுக்கும் தற்பொழுது ஒதுக்கி இருக்கிற இவர்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அந்த தடுப்பணைக்குரிய விவரத்தை எழுதி கொடுத்தால் இந்த ஆண்டு நான் அதை அதிகாரிகளோடு கலந்து பேசி அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும்.